தமிழ் சங்கம் வெளியிட்டது. இளம் பிரிந்தவனின் கவிதை காலச்சுவடு வெளியீடாக தமிழ்நாட்டில் வந்தது. வானான ராசரத்தினம் பற்றி உரையாற்றுவதற்கு தயாராகும் போது இவையெல்லாம் எனது நினைவுக்கு வந்தன. அண்மை காலமாக இலக்கிய கூட்டங்களில் நான் பங்கு பெற்றது குறைவு. அதற்கு சில காரணங்களும் உள்ளன. எது எப்படியோ வானான ராசரத்தினம் பற்றிய எனது புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததை மகிழ்ச்சி அடைகின்றேன். இடம்பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே நான் ஒரு பெரிய சபையில் நீண்ட நேரம் பேசுவதற்காக என்னை தயார்படுத்தியிருக்கிறேன். நிச்சயமாக 15 நிமிடங்களுக்கு மேல், இன்னும் 10 நிமிடங்களுக்கு மேல் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அதிகமானவர்கள் வானான ராசரத்தினம் பற்றி பேசிவிட்டார்கள். நான் ஒரு புலமைநிலை ஆய்வுகள் நடத்துகின்ற ஒரு இடத்தில் இருப்பவன். வானான ராசரத்தினம் பற்றிய எனது மதிப்பீட்டை நறுக்காக சொல்லி விரைவாக அமர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வானான ராசரத்தினம் ஈழத்து தமிழக வரலாற்றில் இடம் பிடித்துள்ள முதன்மையானவர்களுள் ஒருவர். அதற்கான காரணங்களை பொதுவழியில் கொண்டு செல்வனவாக இத்தகைய விழாக்கள் இருக்கின்றன. உண்மையில் வானான ராசரத்தினத்தின் இலக்கிய வாழ்வு பற்றிய துல்லியமான மதிப்பீடுகளுக்கு இன்னும் சந்தர்ப்பங்கள் உள்ளன என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயமாகும். இவ்வாறு நான் கூறுவதை நடைபெற்றுள்ள ஆரம்ப முயற்சிகளை பற்றிய விமர்சனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப முயற்சிகளுக்கு ஆய்வுலகில் எப்போதும் தனியிடம் உண்டு. வானான ராசரத்தினம் மூதூரில் பிறந்து பாடசாலை ஆசிரியராக பணி செய்கிறார். மூதூர் மக்களின் வாழ்க்கையை எழுதியவர். அவரது சமகாலத்திலும் அதற்கு பின்னும் பலர் எழுதி